என் கூட வந்துடுறீங்களா? என்ன எங்கே கூப்பிட்டு போக போகிற? எங்கேயும் கூப்பிட்டு போவேன், எங்கே வேணாலும். உன் துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி பிடிக்கலையா? இது வரைக்கும் பிடிக்காம இருந்துச்சு. இப்போ மட்டும் ஏன் பிடிச்சிருக்கு? மனசில் பாசம் இருக்கு, அதான் பிடிச்சிருக்கு. என் கூட வந்துடுறீங்களா? ம். எப்போ? கொஞ்சம் டைம் வேணும். அவ்வளோ டைம் என்னால் காத்திருக்க முடியாது. சலீம், இது நல்லா தான் இருக்கு, இப்படியே இருந்துடலாமே. உனக்கு நல்லா இருக்கும், என்னால் நினைக்க கூட முடியல. நீ இல்லைனா எனக்கு உன்ன மாதிரி யோசிக்க தெரியாது. உன்னை தூரமாக விட்டுட்டு என்னால் வாழ முடியாது. சலீம் கேட்ட அந்த நிமிஷமே அவரோட போகணும்னு தோணுச்சு. ஆனால் என் சூழ்நிலை என்னை யோசிக்க வச்சுச்சு. இந்த வாரத்துக்கு அப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடக்க போகிற பிரச்சனைகளை பற்றியும் குடும்ப சூழ்நிலை பற்றியும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு முடிவுக்கு வந்தேன். சலீம் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருன்ற நம்பிக்கை அதிகமாச்சு. புருஷனுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சா? எனக்கு புரியல. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா? தெரிஞ்சாதானே. ஓடி போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் ஆளை வச்சு தேடுவாங்க. ஒழுங்காக புருஷனோட வாழாமல் புத்தி கெட்டு எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு கவலைப்படுவாங்க. அப்புறம் சரியாயிடுவாங்க. இதான் என் பழைய வீடு. வாங்க. இதான் அடுப்பாங்கற. விறகுல சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? எனக்கு மீன் குழம்பு வைக்க நல்லா தெரியும். அப்பப்ப செஞ்சு தரேன். சரியா? வா. அந்த மூலையில தான் குளிக்கணும். இது வரைக்கும் நான் ஒருத்தந்தான், அதனால. புரிஞ்சிருச்சு. கட்டில மறைவா வச்சுட்டு புடவை சுத்தணும், அவ்வளவுதானே? வாங்க. அது சரி, உங்க அம்மா அப்பா? இல்லை, எனக்கு 10 வயசா இருக்கும் பொழுது அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா செஞ்ச வேலை தான் நான் பண்ணுறேன். ஒரு நாள் அப்பா அம்மா ஊர்லேருந்து வரும்போது பஸ் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. எங்கள் மாமா என்னை வளர்த்து இந்த வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. இந்த வேலை பிடிக்காம நிறைய ஊர் சுற்றினேன். கண்ட வேலைகள்லாம் செஞ்சு கண்ட இடத்துல சுற்றினேன். எனக்கு பிடிக்காத வேலையை சொன்னால் விட்டுட்டு போயிடுவேன். அப்படியே நான் பழகிட்டேன். நிறைய தடவை யோசித்து பார்த்தேன், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு. என்ன பண்ணுறது, எது நல்லது எது கெட்டதுன்னு எடுத்து சொல்ல யாருமே இல்லை. சரி, உன் கதையை விடு. மீன் வாங்கிட்டு வரியா? ஆனால் நீ சாப்பிட மாட்டல்ல? உனக்கு பிடிக்கும்ல, நீ சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ குளிச்சுட்டு அம்மாவோட புடவை பீரோவில் இருக்கு, நீ கட்டிக்கோ.